12 வருடங்கள் ஆன பாட்டு அப்படின்னு. அடுத்த படம் பொண்ணுக்கு தந்த மனசு. அதுல நான் மகிழ்ச்சியாக ஏதோ நினைக்கல, வாழ்க்கையில துன்பமும் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் வெற்றி மட்டும் தோல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தமிழ் விளையாட்டு வார்த்தை விளையாட்டுகளை உதாரணம் சொல்லலாம். அவருக்கும் அவர் திமுக அரசியல்வாதி கொள்கிறார். அண்ணாவை சினிமா பாடல் மூலம் கேட்கின்றார். நடந்தானா உலகம் நடந்தான். இது ஒரு தமிழ் விளையாட்டு வார்த்தைகளாக வேண்டாம். அடுத்தது நீங்க கேள்விப்படுங்கள், தமிழ் பாடல் அவர் காமராஜருடன் காங்கிரஸ் செயல்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் காமராஜரை நேராக கேட்கவில்லை, பாரதம் கேட்கின்றார். காமராஜருடைய அம்மா பேர் சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லி என்னை சேருமாறு பார்க்க சொல்லி நான் இப்போது சேரணும். பாரதம் பிரிக்க முடியாது அன்றே சொன்ன கவிஞர். வாழ்க்கை என்றால் என்ன? இன்று நிறைய பேருக்கு பணம் தான் வாழ்க்கை, பதவி தான் வாழ்க்கை நினைக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நிறைய மேடைகளை பேசுகின்றார். என்னோட பாட்டும் ஆலய பாட்டும் எனக்கு ஏதாவது ஒரு சிறந்த நட்பம். நான் கவிஞர் அவர்களை பார்க்கவில்லை என்றால் ஆர்வனப்பட்டி எடுத்துக்கொண்டு கேரளாவுக்கு பாட்டு வாத்தியாராக போயிருப்பேன். அடுத்து இந்த விருது வழங்கப்படும். அவருக்கு அன்பானை அறிவிக்க அப்துல் காதர் ஐயா அவர்களை அன்போடு வைத்துள்ளார். சந்தன மாலை சாற்ற வழக்கறிஞர் ராமலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைத்தார். விருதை வழங்கி கௌரவிக்க பிஐடியின் வேந்தர் ஐயா அவர்களை அன்போடு வைத்துள்ளார். பாருங்க அவர்கள் வெளியிட கவியரசர் கண்ணதாசனின் திருமகனார் அண்ணாதுரை ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்வார். சார் கொஞ்சம் அப்படி பின்னாடி சார். தந்தையின் வாழ்வியல் நினைவலைகளை எடுத்துரைக்க இதோ திரு அண்ணாதுரை கண்ணதாசன் ஐயா அவர்கள். சார் சார் அன்புக்கும் பெருமைக்குரிய ஐயா முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களே, ஐயா கோவி செல்வம் அவர்களே, இலக்கியத்துல வழக்கறிஞர் திரு ராமலிங்கம் அவர்களே. ஆங்கிலம் வாழுமாயின் அறிவுலக அனைத்தும் வாழும், பாங்குறம் தமிழும் அங்கே பண்புடன் செழிக்கும், என்னை தீங்குளார் புகுத்தும் ஹிந்தி தீப்படும் தமிழர் வாழ்வை ஆங்கிலம் வளர்க்கும் போதே அன்னை தமிழும் வாழ்வாள் என்று சொல்லி ஆங்கிலம் நமக்கு முக்கியமானது என்பதையும் குறிப்பிட்டு மொழி பிரச்சனை பற்றியும் கண்ணதாசன் அவர்கள் அன்றைக்கு எழுதியிருக்கிறார். அவருடைய கவிதைகளிலே மிகச் சிறந்த ஒரு கவிதை அறிஞர் அண்ணாவை பற்றி, கடற்கரையிலே அண்ணா என்று எழுதப்பட்டது. நீங்கள் அதை நிச்சயம் படிக்க வேண்டும். மங்கையின் சிரிப்பினுள்ளே வாலிப கவர்ச்சி தேங்கும், வாணிகர் சிறப்பினூடே வாணிப திறமை தேங்கும், பொங்குமென் அருமை அண்ணா புலவனின் சிரிப்பினுள்ளே சங்கமும் தமிழும் நாட்டு சனத்திரள் யாவும் தேங்கும், கண்படு தூரம் மட்டும் காளையர் கூட்டம் என்றும் மண்படு கடலோரத்தில் வடதலை பெருக்கம், அங்கு பன்மொழியான் எங்கள் பைந்தமிழ் அமுதச் சொல்லான்,
தன்படை பெருக்கத்தால் இத்தாரணி சிறுக கண்டான் என்று எழுதியிருக்கிறார்கள் கடற்கரையிலே அண்ணா என்ற தலைப்பை பற்றி. அவர் முடிக்கும் போது, வீசுமென் தென்றல் போலும் வெண்ணில ஒளியே போலும் காசரு மலரின் மேவும் கவின்மலை மணமே போலும் பாசமும் அறிவும் சேர்க்கும் பனிமொழி அடுக்கை வாரி வீசினான் பல பேர் அஃது பாட்டென விளம்பி போனார் என்று அண்ணாவுடைய பேச்சை பற்றி மிகச்சிறப்பாக கவியரசர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அருமையான கவிதைகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சமாவது படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கம்பன் கழகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.